குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரோபோ சங்கர் அவர்கள் ஜாண்டிஸோட போராடிட்டு இருக்கிறத இந்த ஊரே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வைஃபா பிரியங்கா ரோபோ சங்கருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பக்கத்துலேயே இருந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இவ்வளோ ரோபோ சங்கர் சில நேரங்களில் தன்னால் இதிலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது கூட நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உங்களால் முடியும் அப்படின்னு மோட்டிவேட்டிங்காக அவ்வளோ லவ்வை பொழிஞ்சு ரோபோ சங்கரை ஜாண்டிஸ்லேருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். என்னதான் மெடிசன்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ரோபோ சங்கரை ஹீல் பண்ணது பிரியங்கா ரோபோ சங்கர் தாங்க. அண்ட் ஆல்சோ பிரியங்கா ரோபோ சங்கரே நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. நிறைய தப்பாக கமெண்ட் பண்ணாங்க. உன் கணவர் ஆல்கஹால் அடிக்ட் ஆனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரிங்க, நான் ஒன்று சொல்கிறேன், யாருமே இங்கே 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. எல்லாருக்குமே எது மேலேயாச்சும் ஒரு போதை இருக்கும். பட் தப்புன்னு தெரிஞ்சு அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சரித்திரமே படைப்பாங்க. இன்னொரு கமெண்ட் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. ஓவராக குடிச்சிட்டு ஆட்டம் போட்டான், அதனால தான் இந்த கெதி அப்படின்னு. அது என்னங்க, ஒரு மனுஷனோட வேதனையில் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் கொண்டாட்டம் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவரோட ஹாப்பினஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணாலும் போவேன். என்னை கேட்டாங்க, ஏங்க உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, நீங்கள் கேட்க மாட்டீங்களா, இதெல்லாம் நீங்கள் ஏன் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு. ஆனால் அது அவரோட ஹாப்பினஸ்ங்க. பட் என்னைக்கு அது அவரோட உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு தோணுச்சோ நான் சொன்னேன் அவர்கிட்ட, ரோபோ இது வேணாம், இதை ஸ்டாப் பண்ணிடுறேன்னு. நான் சொன்னதுமே அதை கேட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. கண்ணுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் இந்த ஒரு ஜாண்டிஸ் டைமில் எதுவுமே சாப்பிட முடியாமல் அப்படி ஒல்லியாக இருக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. இப்போது நம்ம கையில் நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் இருந்தால் எவ்வளோ பத்திரமா பார்த்துப்போம். அது தெரியாமல் உடைஞ்சு போச்சுன்னா கூட அவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது என்னோடய உயிர், என்னோடய வாழ்க்கை, என்னோடய உடம்பு எல்லாமே ரோபோ சங்கர் தாங்க. அப்போது நான் அவரை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும். அவருக்கு ஜாண்டிஸ்னு தெரிய வந்ததுமே டாக்டர்ஸ் 3 to 4 months ஹாஸ்பிட்டலில் தான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரோபோக்கு அதில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. நான் டாக்டர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ எல்லாமே நான் என் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி நான் அவரை பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு சார்ட் மட்டும் போட்டு கொடுங்க, நான் கரெக்டாக அந்த மெடிசன்ஸ் இது எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ரோபோ சங்கர் பக்கத்துலேயே இருந்து ஒரு 1.5 வருஷம் அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. என்கிட்ட இன்னொருத்தவங்க சொன்னாங்க, பிரியங்கா நீங்கள் ரோபோவை திட்டிலாம் திருத்தாதீங்க, அவர் உடைஞ்சு போகிற நிலைமையில் இருக்காரு, உங்கள் அன்பை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுதாங்க செஞ்சேன். கடைசி வரைக்கும் நான் சுமங்கலியாக இருக்கணுங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கையை பிடிச்சிட்டு நல்லா ஊர் சுற்றணும். உங்கள் கூட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் வாழணும். நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேங்க. ஒரு லவ் படத்தை நான் போட்டு காமிச்சேங்க. அந்த மாதிரி அன்பால் தான் இந்த ஜாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியவே இந்த ஒரு பேட்டில் அவர் ஃபைட் பேக் பண்ணிட்டு வந்தார். இன்னொன்றுமே என்கிட்ட கேட்டாங்க, உன் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதை பார்த்து ஃபீல் பண்ணி தான் நீயும் இப்படி இழைச்சிட்டியா, நீயும் இப்படி வெயிட் லாஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் குக் வித் கோமாளியில் பார்ட்டிசிபேட் பண்ண போதே நிறைய பேர் நீங்கள் ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க, வெயிட் கம்மி பண்ணுங்கள், அது உங்களோட உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் என்னோட ஹஸ்பண்டுமே இந்த பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஸோ நானுமே அந்த மாதிரி ஒரு டயட் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ 2 பேருமே மாறி மாறி எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிறத நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயங்க, ரோபோ சங்கர் அவர்களே என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் பொண்டாட்டி மட்டும் இல்லை அப்படின்னா நான் என்றைக்கோ செத்துருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ தூரம் ஒரு மனைவியா தோழியா தன்னுடைய கணவர் உடல்நலம் சரியில்லாமல் கஷ்டப்படும் போதும் இந்த உலகமே ரோபோ சங்கரை பற்றி தப்பாக பேசும்போதும் முன் தைரியமாக என் ஹஸ்பண்ட்காக நான் நிற்பேன், என் ஹஸ்பண்ட்க்கு இதுதான் நடந்துச்சு, இதை பற்றி தயவுசெய்து யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு உலகத்துக்கு உறக்க சொன்னாங்க. இவ்வளோ போராடியும் கடைசி நிமிஷம் வரைக்கும் ரோபோ சங்கர் ஹாஸ்பிட்டல் ரொம்ப தைரியமாக என்னோட கணவர் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார், அவருக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட பழைய மாதிரி திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லாருக்குமே ரோபோ சங்கர் அவர்களுடைய இறப்பு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி தான். 2025 புரட்டாசி மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத பகவான் கன்னி ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். ஒன்று. ரெண்டாவது இந்த வருடம்
இந்த விஸ்வாவசு வருடத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த குருவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 ராசியில் இந்த வருடம் வருது அப்படின்ட்டுன்னு. அண்டு கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்கார், ராகு வந்து கும்பத்தில் இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் புதனோடு சேர்ந்து கன்னிராசியில் 1 மாத காலம் அவருடைய ட்ராவல் இருக்கும். ஸோ புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்கிறோம். வைகுண்டத்திலிருந்து பெருமாள் பூலோகத்திற்கு வந்து 1 மாத காலமும் அவர் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம்னால புரட்டாசி மாதம் எப்பொழுதுமே சிறப்பு. ஓகே மேம். இப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அவங்க வீட்டில் வந்து பெருமாளை முக்கியமாக வந்து பிரதானமாக சாமி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம், எந்த சனிக்கிழமை கரெக்டாக அந்த பூஜை அப்படிங்கிறது வந்து செய்யணும் அப்படின்னு. சில பேர் முதல்னு சொல்லுவாங்க, சில பேர் கடைசின்னு சொல்லுவாங்க. எது சரியான சனிக்கிழமை? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு பண்ணலாம். இப்போ ஏன் சனிக்கிழமை உகந்தது, புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை ஏன் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கன்னி ராசியிலேருந்து நம்ம மகர ராசியும் கும்ப ராசியும் சனியோட வீடு. ஸோ 5, 6ன்னு சொல்லுவோம், 5ஆம் இடம் 6ஆம் இடம்னு. உங்கள் பூர்வ புண்ணிய பலத்தை, நம்ம செஞ்ச பாவம் நம்ம செய்த புண்ணியம் ரெண்டுத்துக்குமே பலம் கொடுக்கறது சனி பகவான் தான். ஸோ சூரியன் வந்து 5ஆம் இடத்துல அந்த சனியினுடைய வீட்டை பார்க்கறதுனால நமக்கு வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கினால் நம்மளுடைய புண்ணியங்கள் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ செய்த பாவம் எல்லாம் நம்மளுக்கு தீர்ந்து புண்ணிய பலத்தை அதிகரிக்கிறது அப்படிங்கும்போது புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கும் பொழுது அது நீங்கள் எந்த சனிக்கிழமை வேணாலும் செய்யலாம். அதனால் இந்த சனிக்கிழமை தான் உகந்தது அப்படிங்கிறது கிடையாது. பட் பெருமாளுக்கு வந்து நம்ம தழுவு போடுறது, பெருமாளுக்கு வந்து அன்னப்பாவாடை பண்ணுவாங்க. நம்ம சாதத்துலேயே வந்து பெருமாள் சங்கு சக்கரம் பண்ணி பெருமாளுக்கு எல்லா விதமான நெய்வேத்தியங்கள் சாதத்துலேயே வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணி ஒரு வழக்கமாக உங்கள் குடும்பத்தில் எல்லாம் வந்தால் முதல் வாரம் 3ஆவது வாரம் அப்படிங்கிறத செய்கிறது வழக்கம் உண்டு. மாவிளக்கு போடுவாங்க. புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் மாவிளக்கு போடுவாங்க. அந்த மாவிளக்கு போடுறதும் முதல் சனி 3ஆவது சனின்னு ஒத்தப்படையில் போடணும், ரெட்டப்படையில் வேண்டாம் அப்படிங்கிறதுனால முதல் சனி 3ஆவது சனி சொல்லுவாங்க. ஓகே மேம். இன்னொன்று வந்து பெருமாளுக்கு என்ன நெய்வேத்தியம் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு வந்து இருக்க கேள்வியாக இருக்கு. பெருமாளுக்கு வந்து நீங்கள் திருமலால எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து பிரம்மோற்சவத்தில் சில ஸ்பெஷல் தளிகை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரம்மோற்சவத்தில் பண்ணக்கூடிய ஒரு வகையான சாம்பார் சாதம் வந்து அதுக்கு பண்ணக்கூடிய அந்த பொடியே வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, அப்புறம் மிளகு, வெந்தயம், பெருங்காயம், இதில் மிளகாவே இருக்காது. இந்த பொடியை தான் வறுத்து பெருமாளுக்கு வந்து சாதம் பருப்பு பண்ணி அந்த சாம்பார் பண்ணி அதுக்கு போடக்கூடிய காய்கறியும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கரை காய்கறிகள் தான் போடுவாங்க. இந்த பிரசாதம் வந்து திருமலாவில் வந்து இந்த பிரம்மோற்சவத்தில் ரொம்ப விசேஷமான பிரசாதம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம மாவிளக்கு பண்ணுறது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒன்று. புரட்டாசி மாதத்தில் நீங்கள் சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து எள்ளோரை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. எள்ளில் வந்து சாதம் பண்ணுறது. ஸோ சனி பகவானாலே எள்ளு தானே. அப்போ கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, மிளகு, காய்ஞ்ச மிளகாய், பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி நல்லெண்ணெயில் சாதம் கலந்து இந்த பொடி போட்டு எல்லோரை வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அது தானமாக கொடுப்பாங்க. ஸோ புரட்டாசி மாதத்தில் இது 2 பிரசாதமும் ரொம்ப விசேஷம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.